அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வழக்கம் போல வெள்ளிக்கிழமை நண்பர்களோட கோயில், அப்புறம் ஒரு சின்ன டிஸ்கஷன். என்ன டிஸ்கஷனில் நண்பர்கள் எல்லாம் கேட்டது, நம்முடைய கடமை என்ன? அதாவது ஒரு தந்தையா ஒரு கடமை இருக்கு, பிள்ளையா ஒரு கடமை இருக்கு, மனைவியா ஒரு கடமை இருக்கு, பிள்ளைகளா பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்கு. இப்படி பல்வேறு கடமைகள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக கடமை உணர்வுன்னு ஒன்று இருக்கு. என்ன சார் இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், வளர்றோம், வாழறோம், கடைசியில் முடிஞ்சு போகிறோம். இப்போ நாம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு நிறைய பொருள்கள் தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்க மக்கள் சமுதாயமும் நாம் வாழறதுக்கு தேவைப்படுது. நாம் வாழ தேவையான பொருள் எதையாவது நாம் பிறக்கும்போது கொண்டு வந்தோமா? அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் சமுதாயம் நாம் பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? இந்த மக்கள் சமுதாயம் நாம் கொண்டு வந்ததா? இல்லையே. இது ஏற்கனவே இங்கே இருக்கு. இதை பயன்படுத்தி தான் நாம் வளர்கிறோம், வாழ்கிறோம், கடைசியில் முடிஞ்சு போகிறோம். இப்போ பிறந்தப்பையும் எதுவும் கொண்டு வரல, போகும்போதும் எதுவும் கொண்டு போக போகிறதில்ல இல்லையா? ஆனால் நடுவில் எத்தனையோ பொருள்கள் நாம் பயன்படுத்துகிறோம். எவ்வளவோ மக்களுடைய உழைப்பை நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ நம்முடைய கடமை இந்த உலகத்துக்கு என்ன? இதுதான் இன்னைக்கு விவாதம். இப்போ ஒவ்வொரு மனுஷனையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு 2 வகையான ஆற்றல் சக்தி இருக்கு. உடல் சக்தி, 2வது அறிவு சக்தி. உடல் ஆற்றல் அல்லது அறிவாற்றல், இந்த 2மே இந்த உலகத்துக்கு பயன்பட வேண்டும். இப்போ ஒருத்தவன் படிக்கலை, அப்போ அறிவாற்றல் கம்மியாக இருக்கும். ஆனால் அவனுக்கு இந்த மக்கள் சமுதாயம் உடலை கொடுத்திருக்கிறது. இந்த உடலில் இருக்கின்ற சக்தியை வச்சு அவன் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் இல்லைங்களா? ஆகவே நம்முடைய உடல் ஆற்றல் மற்றும் அறிவாற்றல் இதை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும். இப்போ ஒரு நண்பர் கேட்டாருங்க இந்த விவாதத்தில், சார் எனக்கு 4 தலைமுறைக்கு என் தாத்தன் சம்பாரித்து வச்ச சொத்து இருக்குது சார், நான் ஏன் சார் வேலை செய்யணும்? என்னுடைய உடல் ஆற்றலும் சரி, அறிவாற்றலும் சரி, ஏன் இந்த சமுதாயத்துக்கு நான் கொடுக்கணும்? என்கிட்ட சொத்து இருக்குது, நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னார். இப்படி ஒவ்வொருவரும் நினைத்தால் இந்த உலகத்தில் சமுதாய வளங்கள், சோஷியல் ரிசோர்ஸஸ் சுத்தமாக அடிபட்டு போகும். அப்போ நாடு துன்பத்தின் பிடியில் இருக்கும், தவறான தலைவர்கள் கையில் போய்விடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்துக்கு நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது கடமை. அதை உங்களுடைய உடல் ஆற்றல், அறிவாற்றல் இதை பயன்படுத்தி உங்கள் உலகத்துக்கு திரும்ப செய்துவிட்டு முடித்து போங்கள். முடிவு யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் போகும்போது உங்களுடைய சிறிய காலடி தடத்தை இந்த உலகில் விட்டு விட்டு போங்கள். அந்த காலடி தடத்தை பார்ப்பவர்கள் உங்களை நினைவில் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, வாழ்க வளமுடன்.